எங்கள் பாட்டி மாடுகளுக்கு புல் அறுத்துருவாங்க. இங்கே 4ஆம் நம்பர் பாடணுவாங்க, 8ஆம் நம்பர் பாடன்னு சொல்லுவாங்க. இஐடி பேர் இண்டியா அவங்க கம்பெனிக்காரங்க நிலம். அந்த நிலத்தில் கரும்பு விளைவிப்பாங்க. பாட்டி அங்கே போச்சுன்னா புல் அறுப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி போகணும். போய்ட்டு அந்த புல் கட்டை எடுத்துகிட்டு வரணும். சைக்கிளில் தூக்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த புல் அறுத்த பாட்டி தண்ணி கேட்கும். நாங்கள் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் புல் அறுப்போம் பாட்டி கூட. அங்கே தண்ணி தாகம் எடுத்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே எங்கேயோ மோட்டார் இறைக்கும், தண்ணி வாய்க்காலில் வரும். அந்த வாய்க்கால் தண்ணியில் நின்றுட்டு இந்த கையால் இப்படி அள்ளி அப்படி குடிப்போம் பாருங்க. அவ்வளோ நல்லா இருந்தது தண்ணி அன்னைக்கு. இன்றைக்கி தண்ணியை அள்ளி குடிக்க முடியாது. அதில் யூரியா இருக்குது, அமோனியா இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, சூப்பர் இருக்குது, ஜிப்சம் இருக்குது. எல்லாம் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு, கலந்து தண்ணி அனுப்புகிறாரு. இன்றைக்கி அந்த தண்ணியை குடித்தா கல் 3ஆம் நாளே உருவாயிடும் எனக்கு. அன்றைக்கு குடித்தோம், அன்றைக்கி உரம் இல்லை. 1958 60 சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த உரம் நம்ம நாட்டுக்கு வந்தது. தண்ணியை அப்படியே குடித்தோம். இன்றைக்கி அங்கங்கே தண்ணியை குடிக்கிறது யோசிக்கிறோம். வயல்வெளிக்கு களை எடுக்க போகிறாங்க, அவங்க வராங்க. இங்கே நமக்காக போடல, வருவர்களுக்காக போட்டு வச்சுருக்கோம். அப்போ ஏன்னா கேட்குறாங்க சாப்பிடும்போதே, தண்ணி என்ன தண்ணி, பியூரிஃபைட் தண்ணியா, பியூரிஃபைடு வாட்டரா, சுத்தம் பண்ண தண்ணியா? வேடிக்கை ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை. எங்கே வேணாலும் தண்ணி குடித்தோம், எங்கே வேணாலும் மண்ணில் இருந்தோம். ஆக தண்ணியை மண்ணும் நமக்கு உடையது, தண்ணியை மண்ணும் நமக்கு உரிய பொருள். அது கூட தான் இருந்தோம், அது கூட தான் வாழணும். குழந்தைங்கள தண்ணீரில் விடுங்க. நீங்கள் விட்டீங்களான்னு கேட்பீங்க. என் பேரன் பேத்தியெல்லாம் அப்படி தான் வளர்க்குறேன், அப்படி தான் வளர்கிறாங்க. சேடை ஓட்டும் போது சேத்துல போட்டு ஆட்டம், ஆடு கண்டுக்கிறதே இல்லை, நடத்து. பிள்ளைங்க வளங்க, சேத்துல வளங்க, தண்ணியில் வளங்க, மண்ணில் வளங்க. மண்ணு திண்டு போட்டோம், தின்ற வயசு. நாம் கிருஷ்ண பரமாத்மா கதை படிப்போம், கிருஷ்ண பரமாத்மா வரலாற்றை படிப்போம். கிருஷ்ணன் மண்ணு தின்னாருன்னா நாம தின்ன மாட்டோம். எனக்குள்ளே மண் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் மண் இருக்குது. மண்ணில் என்ன நாம இல்லை, நாம என்ன மண் இல்லை. மண்ணிலேருந்து வந்தோம். அந்த மண்ணை வெண்ணையாக்கணும். மரணமில்லாத வாழ்க்கை, அதை சொல்ல வந்தாங்க. வாயை திறப்பான், வாயை நிறைய வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய் எது? அமுதம். இந்த உடலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். பல கதைகள் மூலமாக நாம் அழியும் தன்மையிலிருந்து அழியாத தன்மைக்கு கொண்டு போனாங்க.